அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. ஆண்டவர் இந்த கிரியேஷன் படைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம் வீழ்ச்சியினுடைய காரியங்களை பார்க்கிறோம். பொதுவாக இந்த வேதத்தை இந்த கொஞ்ச நாட்களாக வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னவென்றால், இது வெறும் சரித்திர புஸ்தகமோ அல்லது உலகத்தினுடையதான காலநிலைகளை சொல்லுகிற புஸ்தகமோ அல்ல. இது பரிசுத்த வேதாகமம். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பின்னாடி தேவனுடையதான குரல் அல்லது தேவனுடையதான திட்டம், அவருடையதான சித்தம் இருக்கு. அதில் அதை நமக்கு யார் அதை வாசிக்கிறார்களோ அவர் பிள்ளைகளுக்கு அதை அவர் என்ன செய்கிறாரு, தெரியப்படுத்தி கொடுக்கிறார். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும், கதையாகத்தான் இருக்கும். சீஷர்கள் கேட்கும்போது, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் அப்படின்னு சொன்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களுக்கு அது வெளியரங்கமாக இருக்கும், அவர்களுக்கு அது எப்படி இருக்கும், ஓமைகளாக இருக்கும். உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். கடைசியா சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இப்பொழுது நீர் எங்களோடு கூட வெளியரங்கமாய் பேசுகிறீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வசனம் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே ஒரு மறைபொருள் இருக்கு. நம்ம வேதத்தை எப்படி படிக்க கொஞ்ச காலமாக ஆயிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமாக எப்படி ஆயிட்டோம்னா, இதை ஒரு கடமைக்காக படிக்கிற புஸ்தகமாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு சம்பவமாக சரித்திரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் என்னென்ன எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற புக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் புதிய ஏற்பாட்டை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வுக்கு தேவையான ஒரு புஸ்தகமாக படிக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி தேவனுடையதான திட்டம் இருக்குது, மகத்துவம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அவர் என்ன நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வெறும் கதையாக படிச்சுட்டு போனீங்கன்னா அது கதை. இப்போ உங்கள் எல்லாருக்குமே எப்படி பூமி உண்டாச்சுன்னு 7 நாள் சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி தெரியும். இப்போது தாவீதை பற்றி தெரியும். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். எல்லாமே தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவ திட்டம் தெரியுமா? இந்த பைபிளை நான் 200 தடவை படிச்சிருக்கேன், 100 தடவை படிச்சிருக்கேன். சிலர்லாம் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே தான். ஏன்னா எந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் மனப்பாடமாக சொல்லுவாங்க. சங்கீதங்கள்லாம் அப்படியே தெளிவாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இதை எதையுமே நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் இது எல்லாமே எதை கொடுக்குதுன்னா, வேதத்தினுடையதான ஒரு வெளியரங்கமான காரியம் குறிக்கிறது. அதாவது ரெபேக்கால போய் அவன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். பார்த்த உடனே அந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அந்த பெண், அந்த கன்னி மகாரூபவதியாக இருந்தால் உடனே அவன் என்ன பண்ணிட்டான், செலக்ட் பண்ணிட்டானா? இல்லை, என்ன செய்யலை, செலக்ட் பண்ணலை. அவன் அடுத்து என்ன செய்கிறான், அவளுக்கு உள்ளான டெஸ்ட் ஒன்று இருக்குது. வெளியே அவள் அழகாக இருக்கிறா, உள்ள அழகாக இருக்காளான்றது தான் ரொம்ப முக்கியம். உள்ள ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்லேயும் அவன் பாஸ் பண்ணணும். அதுக்கு அப்பந்தான் அவள் உண்மையிலேயே ரூபவதி. அதே மாதிரி வசனம் வெளியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது உள்ள ஒரு சம்பவம் இருக்குது. அதையும் எடுத்து நீங்கள் வாசித்து அந்த டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த வசனத்தினுடையதான மகத்துவம் புரியும், அது உள்ள இருக்கிறதான ஆழம் புரியும். கர்த்தருடைய ஆழம்னு வேதம் சொல்லுது. அது உள்ள நாம் கடந்து போகணும். இந்த கடைசி நாட்களிலே சபை பலவிதமான அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகிறது. அதாவது மாயையான அஸ்திவாரம், ஆடம்பரம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஆட்டம் பாட்டம்னு இருக்குது. அப்புறம் பலவிதமான இந்த காலகட்டத்தில். ஆனால் உண்மையிலேயே சபை வசனத்தில் தான் அஸ்திவாரப்பட வேண்டும். வசனத்தின் மேல் தான் சபை கட்டப்பட வேண்டும். கண்மலையின் மேல் கட்டப்பட்டதான வீடு. வசனத்தின் மேல் கட்டப்படாத எந்த சபையும் நிற்காது. அதுவும் எவ்வளோ ஆழமாக நீங்கள் போட்டு அஸ்திவாரம் போட்டு நிற்கிறீங்களோ அவ்வளோ ஆழமாக நிற்கும். ஒரு கட்டடத்தை கட்டும்போது ஒருத்தர் சொன்னார், சார் இது 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் வரைக்கும் செய்யணும், கட்டலாம் சார்னு. ஏன், அந்த அளவுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது சார்னு. எவ்வளோ அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ உயரமாக நீங்கள் கட்டலாம். எவ்வளோ வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அவ்வளவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே உயர்ந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் எதையுமே நம்மகிட்ட கொடுத்துட்டு போல. அவர் வச்சிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எதுவுமே இல்லை. ஆனால் எது இப்போ இருக்குன்னா, அவர் கொடுத்துட்டு போன வார்த்தை மட்டும் நம்மகிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நேசிக்கணும், அதில் உள்ள இருக்கிற காரியங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ இது கூடவே நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது உங்களை மோல்டு பண்ணும், உங்களை அறியாமலேயே மாற்றும். அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி மாற்றுதுலாம் தெரியாது. நீங்கள் ரொம்ப நேரம் நல்ல பெர்ஃப்யூம் உள்ள ஒரு ஆளோட உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புலேயும் அந்த என்ன ஆகும், அந்த ஸ்மெல் அடிக்கும், வாசனை வீசும் பாருங்களேன். அதே மாதிரி ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன வீசும்,
ஆமா, ஒரு நல்ல சமைக்கிற இடத்துல போயிட்டு நீங்க இருந்துட்டு வெளியே வாங்க பாருங்க, அந்த சமையல் வாசனை உங்க மேல என்ன செய்யும்? வீசும். இந்த வேதத்தோட நீங்க உட்கார்ந்துகிட்டே இருந்து பாருங்க, கர்த்தருடையதான அந்த வெள்ளை போளத்தினுடைய வாசம், சுகந்த வர்க்கத்தின் வாசம் உங்கள் மேல் வீசும். அல்லேலூயா. அந்த ஆழத்துக்குள்ள நீங்க போனாதான் தெரியும். அப்போ இந்த கிரியேஷனை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த முதல் அதிகாரத்தை தான் நாங்கள் படிக்கிறோம். இப்போ கொஞ்ச நாளாக அதை தான் தியானிக்கிறோம். அதை தியானிக்கும் போது அந்த வசனத்தில் 3 விதமான விருட்சங்களை, விருட்சம் அப்படின்னா மரம்னு அர்த்தம், விருட்சம்னா என்ன அர்த்தம்? மரம்னு அர்த்தம். 3 விதமான மரங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். இதுக்கு மரங்கள் அப்படின்னு நம்ம வெறும் காரியத்தை எடுத்துட்டு நீங்கள் போயிடலாம், படிச்சிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஆண்டவருடையதான சத்தியம் இருக்கிறது. இந்த மரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மார்க் 8:24 வாசிங்க. நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறேன் என்றான். இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்கிறார், பார்வையற்றவர் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு பார்வை இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவனுக்கு பார்வை உண்டாக்குகிறார். முதல்ல என்ன பண்றாரு? கேட்கிறாரு, இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்கிறார். பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், மங்களா இருக்கு. நியாயமாக நம்மளா தானே சொல்லணும்னா, மங்களா ஏதோ அசையுதுங்க அப்படின்னு தானே சொல்லணும், அப்படி தானே சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து பைபிளில் சுகமாக்குற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும். இவன் உலக பிரகாரமாக பார்க்கறதுக்கு கண்ணு தெரியாதவராக இருந்தாலும், பார்வையற்றவராக இருந்தாலும், ஆவிக்குரிய விதத்தில் அவர் என்னவா இருக்கிறாரு? பார்வையற்றவராக இருக்கிறார். அப்படி தான் பார்க்கணும், அதான் ஸ்பிரிச்சுவல். இப்போது காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் காது கேட்காதவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தீரு சீதோன் பட்டணங்களில் ஊழியத்தை முடிச்சுட்டு உள்ளே வரார். இதெல்லாம் வேதத்தில் உள்ளது, நீங்கள் அப்புறமா போய் படிச்சுக்கோங்க. தீரு சீதோன் புறஜாதியார்கிட்ட ஊழியத்தை முடிச்சுட்டு வரார், அந்த பார்டரில் முடிச்சுட்டு வரார். இப்போ அவர் எங்கே வர்றாருன்னா இஸ்ரவேல் எல்லைக்குள்ள வரார். வந்தால் முதல்ல பார்த்தா காது கேட்காதவர், கொன்னை வாயுடையவன் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறார். அவரை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கிறது. அந்த இடத்துல மட்டும் அப்படி இருக்கும். இயேசு பெருமூச்சு விட்டு, ஏன் பெருமூச்சு விட்டாரு அப்படின்னு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் உணர்த்தினாரு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி இஸ்ரவேலரை மீட்பதற்காக வந்தார். அவரே சொல்றார், நான் காணாமல் போன இஸ்ரவேலுக்கு அல்லாமல் வேற யாருக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்றார். ஆனா இவர் புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு, நல்ல ரிசல்ட் இருக்கு. புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு, நல்ல ரிசல்ட் இருக்கு. சொந்த ஜனங்கிட்ட வராரு, என்ன இல்லை, உள்ள நுழைஞ்சா ஒருத்தன் காது கேட்காதவனும் பேச முடியாதவனுமா அங்க இருக்கிறார். இப்ப கர்த்தர் பெருமூச்சு விட்டு, நான் வந்தது இவர்களை விடுதலையாக்க, ஆனால் இந்த வசனம் புறஜாதியாரை விடுதலை ஆக்குது, தப்பு இல்லை, விடுதலை ஆக்குது. ஆனாலும் யாரை விடுதலை ஆக்கணும்? சொந்த ஜனங்களையும் விடுதலை ஆக்கணும். பவுல் அப்படிதான் எழுதுறாரு, இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் வாஞ்சையா இருக்கிறது. அவங்கவுங்களுக்கு தங்க சொந்த ஜனம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் பொதுவானவர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த காலகட்டத்துக்கு அவர் எழுதுறாரு. இங்கே வந்தா அவர் பேச முடியாதவர், ஒரு காது கேட்காத, அதான் வசனம் சொல்லுது பெருமூச்சு விட்டு. அதோட அர்த்தம் என்ன? நீ இன்னும் குருடா இருக்கிறியே, இன்னும் செவிடா இருக்கிறியே, இன்னும் கேட்க முடியாதவனா, பேச முடியாதவனா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதவனா, கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாதவனா இருக்குன்னு ஆண்டவர் பெருமூச்சு விடுறாரு. பெருமூச்சு விட்டு காதை திறக்கிறார் அந்த இடத்துல, எப்பத்தா என்று சொல்லி. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்கிற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவர், பார்வையற்றவரையும் அவர் என்ன செய்யறார்? விடுதலையாக்குறார். அவர் சுகமான உடனே வசனம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கிறான், மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இப்போ மனுஷங்க மரங்களை போல ஃபர்ஸ்ட் தெரியுறாங்க, அதுக்கப்புறம் தெளிவா மனுஷன் தெரியுறான். அப்போ இந்த பார்வை அடையிறதுல 2 விதம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, பார்வை அடையிறதுல 2 விதம் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு அந்த சத்தியம் மங்களாக தெரியும், அதை பற்றி சத்தியத்தினுடைய உண்மை கொஞ்சம் மங்களாகத்தான் தெரியும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருந்து நீங்கள் பூரணமாக விடுதலையாக்கப்பட்டால் கர்த்தர் உங்களை என்ன பார்க்க வைக்க விரும்புகிறாரோ அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பல நேரத்தில் சத்தியத்தை நாம எப்படி நினைக்கிறோம்? நம்ம பார்க்குற மாதிரி, நம்ம வியூ, நம்ம விஷன். அப்போ இந்த கிரியேஷனை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த கிரியேஷனுக்கு பின்னாடி கர்த்தருடையதான ஒரு ரகசியம் இருக்கு, கர்த்தருடைய திட்டம் இருக்கு. அதை நீ ஆவிக்குரிய கண்ணில் பார்த்தா தான் தெரியும். இப்போ நீ பார்க்கறது மங்களா பார்க்குற கண்ணு, உலகத்தில் நீ பார்க்குற பார்வை மங்களா பார்க்கறது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதா தெரியும், உலகத்தை தாண்டி இன்னொன்று இருக்கு, இனி வரப்போகிறதா இருக்கிறது. அதை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. அதை பார்க்கறதுக்கு உன் கண்ணு திறக்கணும். அதை ஆவியிலே அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதை பார்க்குற கண்ணு தான் தெளிவாக பார்க்கறது. இப்போ நீங்கள் பார்க்கறதெல்லாம் உலகத்தை பார்க்கறது மங்களா பார்க்கறதுக்கு சமானம்.
இந்த பூமியில நீங்க பார்க்கறது எல்லாமே அழியிறது, அத்தனையும் காண்கிற எல்லாம் என்னது? அநித்தியமானவைகள் அப்படின்னு வசனம் சொல்லுது. காணாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப இந்த காண்கிறதுல அவன் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கறான்? மரங்களை போல மனிதர்களை பார்க்கிறான். அப்ப இந்த மரங்களை வைத்து பார்க்கும் பொழுது 3 வகையான மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுது. இந்த பூமியில 3 வகையான மரங்களை, மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தாலும் இந்த 3 தனித்தனியா பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ ஆதாமுக்கு 3 வகையான பசங்க இருந்தாங்க. ஒன்று காயின், பொல்லாங்கன், துன்மார்க்கன். இன்னொன்று ஆபேல், இன்னொன்று சேத்து வம்சம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி 3 காரியங்கள் இருக்கும். ஆபிரகாம், அடுத்து ஆதாமுக்கு அடுத்து ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 3 வகையான பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்று கேத்தூரால் சந்ததி, ஒன்று இஸ்மவேல் ஆகாரின் சந்ததி, ஒன்று ஈசாக்கு சாராளின் சந்ததி. இது வாக்கு தத்தம். அவன் துஷ்ட மனுஷன், அவன் நார்மலாக அமுச்சு விட்டார் கேத்தூரால். அவன் துஷ்ட மனுஷன்லாம் இல்லை, அதே நேரத்தில் வாக்கு தத்தத்தின் பிள்ளைனும் இல்லை. 3 வகை இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இருங்க, மரங்கள் 3 வகை இருக்குது. நீங்கள் வாசித்த வசனத்தில் மரங்கள் எப்படி இருக்குது? 3 வகை இருக்குது. ஒன்று சகல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நல்லது, பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கும் நல்லது. அப்படிதான் வசனம் சொல்லுது. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அப்படின்னு இருக்கு. விருட்சம்னா மரம், இப்படி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த உலகத்துல 3 வகையான விருட்சங்கள், 3 வகையான மனிதர்களை வச்சிருக்கிறார். ஒன்று, நீங்கள் போய் சந்திச்சு அவங்களோடு கூட பழகலாம், எல்லாம் செய்யலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்க யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சன்மார்க்கர். இவங்க நீங்கள் இயேசு சொல்கிறார்ல, நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே அப்படின்னா, நம்ம உடனே உலகத்தை விட்டுட்டு காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் மறைஞ்சு வாழணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படின்னா பரலோகத்துக்கு அங்கே போயிடணும் அப்படி அர்த்தம் இல்லை. நான் இந்த பூமியில் இருப்பேன், ஆனால் இந்த பூமியில் இருக்க எதுவும் என்னை தொடாதபடி என்னை நான் செப்பரேட்டாக வச்சுக்கொள்வேன், அதோடைய அர்த்தம். அப்போ இந்த பூமியில் நான் யாரு கூடயும் பழகக்கூடாதா அப்படின்னு சொன்னால் பழகணும், எல்லாரோடையும் பழகணும். ஆனால் யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் இப்போ போய் என்ன செய்கிறாரு? குறிப்பிட்ட சகலவித விருட்சங்களை இருக்கக்கூடியவர்களை, சகலவிதமான மக்கள், இது பார்வைக்கு அழகு புசிப்புக்கு நல்லது, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, சன்மார்க்கர், ஆனால் தேவனை அறியாதவர்களாக இருப்பார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவங்க தேவனை அறியாதவர்கள், ஆனால் யாராக இருப்பாங்க? சன்மார்க்கராக இருப்பாங்க. பல நேரங்களில் நாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோம், நாம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு உலகத்திலையும் இயேசுவை அறியாமல் ஆனால் உலகத்தில் எத்தனையோ சன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சாட்சி என்ன சொல்லுவீங்க? நான் குடிக்கிறது இல்லை, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் ஒழுக்கமாக மாறிட்டேன். இயேசுவை அறியாத எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க? இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, குடிக்காதவங்க இருக்காங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. பணத்தில் உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கூட நீங்கள் பார்க்க முடியும், அவங்ககிட்ட காணப்படுகிறது. இது சகல விதமான விருட்சம், சகல விதமான என்னது இவங்க மனிதர்கள். இவங்ககிட்ட நீங்கள் போய் பழகணும். இயேசுவே என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. கர்த்தரே சொல்றாரு, தேடி போங்க இவங்களெல்லாம்ன்றார். கர்த்தர் என்ன செய்யறாரு? தேடி போங்க அப்படின்றார். இது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை நாம் தேடி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவர்கள் தேவையானவர்கள், கர்த்தருக்கு தேவையானவர்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய திட்டம் அப்படி இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். மேபி துன்மார்க்கராக கூட இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் தேடி போங்கன்னு சொன்ன கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்தோம். இப்படி கர்த்தரால் உலகத்தில் அவருக்கென்று வைக்கப்பட்ட சகலவித மனுஷர் இருக்கிறார்கள். அவர்களை தேடி போகணும். அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணங்கள் இருக்குது. பாருங்க, சாலமோன் சொல்றாரு, எறும்பை பார்த்து என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். புறஜாதியாரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கலாம்? புறஜாதியார்கிட்ட கற்றுக்கலாம். ஆனால் அவர்களை நாம் ஒதுக்குவதற்கு அல்ல, அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்களும் நானும் தேவைப்படுகிறோம். கவனிங்க, இப்போ விருட்சம்னா மனுஷன், விருட்சத்தில் கனி வரும் இல்லையா? அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதான் அங்கே இருக்கு. கனினா என்ன முதல்ல கேட்டிங்கன்னா, அவங்களுக்குரிய சுபாவம். வாசிங்க,
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்கல திராட்சைச் செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான கனிகளை கொடுத்தது. நல்ல கனினா என்ன, கசப்பான கனினா என்ன? 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்ப நல்ல கனி என்பது நீதி, நியாயம். கசப்பான கனி என்பது கொடுமை, முறைப்பாடு. கனி என்பது அந்த மரத்திலிருந்து வருவது. அப்போ இந்த விருட்சத்திலிருந்து வரக்கூடிய கனியை நீ புசிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர்கள் சகல விதமான ஜனங்கள், பூமியில் இருக்கிறவர்கள், அவங்க கிட்ட இருந்து சில கனிகள் வரும், நீதி வரும், நியாயம் வரும், நிறைய காரியங்கள் இருக்கு அவங்க கிட்ட இருந்து இருக்குது. சில நேரத்தில் உலகத்தாட்ட இருக்கக்கூடிய பொறுமையை நாம கற்றுக்க வேண்டி இருக்குது. சில நேரங்களில் அந்த விருட்சத்திலும் நல்ல கனிகள் இருக்கிறது. இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர்கிட்ட நீங்கள் உலகத்தார்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பாகுபாடு கூட அவங்ககிட்ட இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, நல்லபடியாக வச்சிருக்கிறான். அவர்களிடத்தில் காணப்படுகிறதான நல்ல கனி அவங்ககிட்ட இருக்குது, நீதி நியாயம் இருக்கு அங்கே. அதே நேரத்தில் அவர்களிடத்தில் புசிக்க கூடாத கனியும் ஒன்று இருக்கு. இது அதே சகலவித விருட்சம். அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்துக்காக தங்களை வாழுகிறார்கள். அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது, உலகத்துக்காக வாழ்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, உழைக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் எதுக்காக உழைக்கிறாங்க? அதோட ரிசல்ட் என்ன? அதோட ரிசல்ட் என்ன? உழைச்சி சம்பாரித்து அவங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல குணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல குணம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது அல்ல. நம்முடைய கனி பரலோக ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. அவங்க இவ்வளவும் பூமிக்காக தான் செய்கிறாங்க. இப்போ சபை அதையே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தான் எந்த ஃபியூச்சருக்காக கவலைப்படுறானோ அதே ஃபியூச்சருக்கு தான் சபையும் கவலைப்படுது. இதே தான் நீங்களும் கவலைப்படுறீங்க. உலகத்தானுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் வரணும், அவங்ககிட்ட இருக்கிற உழைப்பு வரணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான நீதி நியாயம் நமக்கு வரணும். நம்மகிட்ட இருக்கு, நான் சொல்றது புறஜாதியார்கிட்டையும் அது இருக்குங்கிற, அவர்கள்ட்ட வரக்கூடியது நமக்கு வரணும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அதை எதற்காக தேடுகிறார்கள்? எதுக்காக அதுக்கு பின்னாடி ஓடுறாங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக. இங்கே மேன்மை, இங்கே சந்தோஷமா இருக்கணும், இங்கே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமாயிருக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். உலகம் எதுக்காக ஓடுது? புசிப்பும் குடிப்பும் தான் உலகம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? ஆண்டவர் தெளிவாக சொல்றார், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. உலகத்தினுடைய மொத்த எக்ஸ்ட்ரீம் லெவலும் இவ்வளவுதான். நல்லா சாப்பிடணும், சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வீடு வாசல் கட்டி பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடணும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள எந்த விஷயமே கிடையாது. அவர்கள் சன்மார்க்கர், அதான் ரொம்ப முக்கியம். அவங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு அதுக்கு மேலே விஷன் இல்லை. அதை நீங்கள் நானும் காப்பி அடிக்க கூடாது. அந்த கனி நமக்கு ஏற்றது கிடையாது. அது நீங்கள் நானும் புசிக்க கூடாதது. அதில் புசிக்க வேண்டியது இருக்குது, பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் விளக்க வேண்டிய கனி கொஞ்சம் இருக்கு. அது அல்ல. அவங்க உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகத்துக்காகவே செத்துறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யாருக்கோ சேர்த்து வச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்கள மாதிரி சாகத்திற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. என்னுடைய ராஜ்யம் இனி வருகிறதா இருக்கிறது, எனக்குரியது இனி வருகிறதா இருக்கிறது. என்னுடைய விஷன் பரலோகத்துக்குரியதா இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கனி கிட்ட இருந்து, இந்த சகலவித விருட்சத்துக்கிட்ட இருந்து நீங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகிடணும். அது நமக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சபை அது அப்படியே உலகத்தை காப்பி அடிச்சிருச்சு. அப்படியே காப்பி அடிச்சு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தான் எதுக்கெல்லாம் கவலைப்படுறானோ அதெல்லாம் சபை கவலைப்படுது. உலகத்தான் எதுக்காக ஓடுறானோ அதுக்காக தான் ஆவிக்குரியவங்களும் ஓடுறாங்க. உலகத்தாருடைய முடிவு எப்படி இருக்குதோ அப்படியே தான் ஆவிக்குரியவர்களுடைய முடிவும் இருக்கிறது. இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதுல எங்கே சபை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது? சொல்லுங்க பாப்போம். எதுல நாம உலகத்தாருக்கு வித்தியாசமா இருக்கிறோம்? அப்போ உலகத்தார்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை எடுங்க, ஆனா எதுக்காக அவங்க அப்படி இருக்காங்களோ அதை எடுக்காதீங்க. நீங்களும் நானும் உலகத்தாரை போல முடிவதற்காக அல்ல. ஒரு வித்தியாசம் சபைக்குள் இருக்கிறது. உங்களை என்னை கர்த்தர் வித்தியாசமா தான் வச்சிருக்கிறாரு.